ஒன்றே உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர். வருகை தந்திருக்கின்ற அயலகச் சான்றோர் பெருமக்களுக்கும் உள்ளகத்தில் தமிழகத்தில் புதுவையில் வாழ்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் மாநாடுகளை பொறுப்பேற்று நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற வரலாறு படைக்க இருக்கின்ற மாநாட்டு பொறுப்பாளர்களுக்கும் நமக்கெல்லாம் இணைப்புரை வழங்கி கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருக்குறள் தூதர் பெருமாட்டிய சிவலட்சுமி ரமேஷ்குமார் விழுப்புரம் அவர்களுக்கும் நமது ஒளி அமைப்பு உருவாக்கி வலை ஒளியில் இவற்றை எல்லாம் முறைப்படுத்தி வழங்குவதற்கான பணிகளை எல்லாம் மேற்கொண்டு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படினும் தவறாது இதனை மேற்கொண்டு வருகின்ற திருக்குறள் உலக சாதனையாளர் முனைவர் மும்ரா ஸ்ரீ ரோகிணி துபாய் அவர்களுக்கும் என் சார்ந்த நன்றியின் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களில் ஒரு நாள் முதல்வர் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், படம் பார்த்திருப்போம். அதுபோல ஒரு நாள் ஆய்வுரை என்ற நிலையிலே என்னுடைய ஆய்வுரை ஒரு நாள் ஆய்வுரையாக அமைகின்றது. தலைப்பு திருவள்ளுவர் காட்டிய உணர்வுகள். மனத்தினுடைய 3 படிநிலைகள் இருக்கின்றன. பதிவுகள், மனப்பதிவுகள், மனத்தினுடைய வெளிப்பாடுகள் என்றெல்லாம் கண்டால் 3 படிநிலைகள் இருக்கின்றன. ஒன்று உணர்ச்சி, இன்னொன்று உணர்வு, மூன்றாவது அறிவு. இதில் உணர்ச்சி என்பது அறிவு தலை சாய்ந்து விடுவது, அறிவில்லாது போவதல்ல. சில நேரங்கள் நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம், நம்ம அறிவில்லாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னு. அறிவு அந்த நேரத்தில் அறிவின்மை என்ற ஒரு நிலைப்பாடு. அறிவு தலை சாய்ந்த நிலையில் எழுகின்ற மன உணர்வு, மன நிலை அப்படின்னாக்க அது உணர்ச்சி. அறிவுன்னு சொன்ன அந்த உணர்ச்சிகள் இருக்காது, சில முடிவுகள், அது ஆராய்ந்து பார்க்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய தெளிவுகள். அப்ப அங்கே உணர்ச்சி தலை சாய்ந்த நிலையில் அறிவு தோன்றுகிறது. இந்த இரண்டும் சேருகின்ற நிலையில், உணர்ச்சியும் அறிவும் இந்த இரண்டும் சேருகின்ற நிலையில் உருவாக்கம் பெறுவதுதான் உணர்வு. அதை முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வேறுபாட்டு என்ன. சில பேர் உணர்வு என்பதற்கு அறிவு என்று பொருள் எழுதுகிறார். இல்லை, உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு, அறிவு வேறு. இப்ப நாம செல்ல இருப்பது உணர்வுகள். இப்ப உணர்வுகள் என்று சொன்னால் உணர்ச்சியும் இருக்கும், அறிவும் இருக்கும். இந்த நிலையில் என்ன தரவுகள் நமக்கு இருக்கின்றன? முதல் தரவுகள் திரட்ட வேண்டும். அந்த தரவுகள் என்று பார்த்தால் உணர குறள் 650, உணரப்படும் குறள்கள் 575, 826, 1096, உணரல் குறள் 11, உணரா குறள்கள் 420, 1172, உணராமை குறள் 1304, உணராய் குறள் 1246, உணர்வின் குறள் 357, உணரும் குறள்கள் 331, 351, உணர்க குறள் 850, உணர்தல் குறள் 1109, உணர்த்தின் குறள் 1319, உணர்த்தும் குறள் 1246, உணர்ந்த குறள் 1277,
உணர்ந்தவை குறள் 316. உணர்ந்து குறள்கள் 359, 417, 516, 712, 834, 1046. உணர்வது குறள் 718. உணர்வார் குறள்கள் 257, 334, 708, 709, 716. உணர்வானை குறள் 702. உணர்வாரை குறள் 703. உணர்வின் குறள் 420. உணர்வு குறள் 354. ஆக இவைதான் தரவுகளாக நமக்கு அமைகின்றன. இந்த தரவுகளை இப்பொழுது வகை தொகை செய்து காணப்போகிறோம். இதில் முதலாவது தனிமனித அளவிலான உணர்வுகள். நாம் கொடுத்த இந்த தரவுகளை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கின்றோம். இன்னா வேண்டுவன, அதை ரெண்டா பிரிக்கிற. வேண்டுவன இன்னா என தான் உணர்ந்தவை குறள் 316. இழைத்து உணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் குறள் 417. இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக குறள் 712. இது தனிமனித அளவிலான வேண்டுவன. நற்பொருள் நன்குணர்ந்து சொல் குறள் 1046. அகம் நோக்கி உற்றது உணர்வார் குறள் 708. வியன் புலம் ஏற்றுணர்வார் குறள் 716. ஐயப்படாது அகத்தது உணர்வான் குறள் 702. குறிப்பின் குறிப்புணர்வார் குறள் 703. இவையெல்லாம் வேண்டுவன. வேண்டாதன கற்றது உணர விரித்துரையாதார் குறள் 650. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதை குறள் 834. இவையெல்லாம் தனி மனித அளவிலான வேண்டும் வேண்டாத உணர்வுகள். நான் தெளிவாக ஒவ்வொன்றாக நான் கொடுத்துக் கொண்டு வருகிறேன். அடுத்து குடும்ப அளவிலான உணர்வுகள். உறாதவர் போல் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும் குறள் 1096. தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் குறள் 1172. ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று குறள் 1304. கலந்துணர்த்தும் காதலர் என்றால் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தியன் நெஞ்சு குறள் 1246. ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் குறள் 1109. அப்ப இங்க உணர்வு என்பது பெருந்தும் இல்லறவியலை பொறுத்தவரை, குடும்ப நிலையை பொறுத்தவரை காமத்துப்பாலில் இருக்கின்ற பாடல்களாகத்தான் அமைகின்றன என்று நாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து சமுதாய அளவிலான உணர்வுகள். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதென்றே புண் என்று உணரப்படும். யார் உணர்கிறார்கள்? சமுதாய மக்கள் உணர்கிறார்கள். குறள் 575. செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இது சமுதாயத்தினுடைய வெளிப்பாட்டு நிலை. குறள் 420. உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று குறள் 718. செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள்னு போடுறதால அது தனி மனிதனாகாது, சமுதாயமாகும். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண் குறள் 420. ஆக இந்த 4 குறள்கள் சமுதாய அளவிலான உணர்வுகளை உள்ளடக்கிய குறள்கள். நாட்டளவிலான உணர்வு. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் குறள் 516. அதற்கடுத்து உலக அளவிலான உணர்வு. வானின்று உலகம் வழங்கி வருதலால்
தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. உலகத்து மக்களை பார்த்து கேட்படுகின்ற நிலை உணர வேண்டும். குறள் 11. ஆன்மீக அளவிலான உணர்வுகள். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. குறள் 357. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. குறள் 331. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. குறள் 351. இவற்றுக்கான பொருள்களை எல்லாம் நீங்கள் உரைகளை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். குறள் 359. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புல் அது உணர்வார் பெறின். குறள் 257. நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின். குறள் 330. நிலையாமை சுற்றுவது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. குறள் 354. ஆக இந்த 7 குறட்பாக்கள் ஆன்மீக அளவிலான உணர்வுகளை உள்ளடக்கிய குறட்பாக்கள். நட்பு அளவிலான உணர்வுகள். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். குறள் 828. பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். குறள் 805. இப்ப இந்த அளவிற்கு தான் நாம் இனம் பிரித்து காண்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. முதற்கட்டம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இதன் மேல் ஆய்வு. இப்ப உணர்வு பெறுகின்றதற்கான வழிகள் என்ன, எந்தெந்த வழிகள் எல்லாம் நாம் உணர்வுகள் பெற முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னா என தான் உணர்ந்தவை. குறள் 316 பார்க்கிறோம். இன்னா என தான் உணர்ந்தவை. அப்ப அவனுடைய அனுபவ அறிவு, அந்த அனுபவ அறிவு என்பதுதான் உணர்வாக மாறுகிறது. அவன் பெற்ற அனுபவ என்ன என தான் உணர்ந்தவை அப்படின்னாக்க அவன் பெற்ற அனுபவ அறிவு, அந்த அனுபவ அறிவு என்பது உணர்வாக மாற்றம் பெறுகிறது. 2. இழைத்துணர்ந்து ஈழ்டிய கேள்வியவர். இழைத்துணர்தல் என்று சொன்னால் பொருள்களை நுட்பமாக ஆராய்தல். அப்ப இழைத்து என்று சொன்னாலே பொருள்களை நுட்பமாக ஆராய்தல் என்று பொருள். ஆராய்ந்து அதன் பிறகு உணர்ந்து என்று வருகிறது. அப்ப உணர்வு எங்கிருந்து வருகிறது? பொருள்களை நுட்பமாக ஆராய்வதால் உணர்வு வருகிறது. அந்த ஆராய்வதுதான் உணர்வாக வெளிப்படுவது, உணர்வாக ஆக்கம் பெறுகிறது. குறள் 417 பார்க்கிறோம். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக. குறள் 712. இது அவையின் செவ்வியை ஆராய்வது. கூடியிருக்கின்றவர்கள் அவருடைய நிலைமை என்ன, அவருடைய ஏற்பு என்ன, எதிர்ப்பு என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையெல்லாம் ஆராய்கின்ற அந்த செவ்வியை ஆராய்வது. அப்படிப்பட்ட ஆய்வு என்பதுதான் உணர்வாக உள்ளத்தில் உருவாக்கம் பெற்று வெளிவருகிறது என்று பார்க்கிறோம். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும். குறள் 1046. அப்ப நற்பொருள் என்று சொன்னால் நல்ல நூல்களின் பொருள்கள். அப்ப நல்ல நூல்களின் பொருள்கள் அவன் அறிந்து கொள்கின்ற பொழுது அதன் பிறகு அது உணர்வாக மாற்றம் பெறுகிறது. அங்க உணர்ச்சி வரும், நல்ல ஞாபகம் வைத்துக்கணும். அறிவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உணர்வில் உணர்ச்சியும் உள்ளோடு இருக்கும். முகம் நோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்றது உணர்வார் பெறின். இது குறிப்பறியும் ஆற்றல். அப்ப குறிப்பறியும் ஆற்றல் அவன் பெறுகின்ற ஆற்றலின் காரணமாக உணர்வு ஆக்கம் பெறுகின்றது. குறள் 708. குறிப்பின் குறிப்புணர்வார். இதுவும் குறிப்பறியின் திறன் உணர்வாக ஆக்கம் பெறுகிறது. கற்றது உணர விரித்துரையாதார். குறள் 650. இங்கே கல்வி அறிவு. கல்வி அறிவு, ஒருவன் பெற்ற கல்வி அறிவு உணர்வாக ஆக்கம் பெறுகிறது. ஓதி உணர்ந்து என்று வருகின்ற பொழுது குறள் 834.
நற்பொருளை ஓதுதல், அதாவது நூற்பொருளை ஓதுதல். அந்த ஓதுதல் என்பது உணர்வாக வெளிப்படுகிறது. அப்ப உணர்வு வெளிப்படும் வகையில் தனி மனித அளவிலான, இவையெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தனி மனித அளவிலான, எந்தெந்த வகையெல்லாம் வெளிப்படுகின்றது அப்படி என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அனுபவ அறிவு ஒரு காரணம். உணர்வு அது உணர்வாக வெளிவருகிறது, உணர்வாக ஆக்கம் பெறுகிறது, உணர்ச்சியோடு சேர்ந்து வருகிறது என்ற கருத்து நிலையில கொள்ளலாம். அப்ப அனுபவ அறிவு 316 குறள், நுட்ப ஆய்வு குறள் 417, சூழல் அறிவு குறள் 712, நல்ல நூற்பொருள், நாங்க அங்க சொன்னதெல்லாம் இப்ப தொகுத்து நான் மொத்தமா தரேன். நல்ல நூற்பொருள் குறள்கள் 1046, 834, குறிப்பறியும் ஆற்றல் குறள் 708, 703, தெளிந்த அறிவு குறள் 702, கல்வி அறிவு குறள் 650. ஆக இப்படி அனுபவ அறிவு முதல் கல்வி அறிவு வரை அவைகள் உணர்ச்சியோடு இணைந்து உணர்வுகளாக மாற்றம் பெறுகின்றன. இது தனி மனித அளவு. குடும்ப அளவில் என்று நாம் பார்ப்போமானால் எப்படி உணர்வு உருவாக்கம் பெறுகிறது, ஆக்கம் பெறுகிறது என்றால், உறாதவர் போல் சொல்லினும் சரார் சொல் ஒல்லை உணரப்படும் குறள் 1096. இங்க என்ன சொல்லப்படுகிறது? தலைமகள் களவு கால தலைமகள் ஒன்னும் தெரியாத போல ஏனோ பகை கொண்டார் போன்று அவள் சொல்லுகின்றாள் என்று சொன்னாலும் அதில் அன்பு இருக்கிறது, அதில் அவளுடைய விருப்பத்துக்கான அறிகுறி வெளிப்பாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல், குறிப்பால் உணர்ந்து கொள்ளுதல், தலைமகன் உணர்ந்து கொள்கிறார். அப்ப இங்க குறிப்பறியும் திறன் உணர்வாக ஆக்கம் பெறுகிறது. தெரிந்துணரா நோக்கிய உண்கண், தெரிந்து உணரா அப்படின்னு வருகின்ற பொழுது ஆராய்தல் இல்லாமல் அப்படின்னு வருது. அப்ப ஆராய்தல் என்று இருந்தால் உணர்வாக வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம். தெரிந்து உணரா, அது அறியாத, அறியாமை ஆராய்தல் இல்லாமல் வருவது என்ற நிலைப்பாட்டிலே ஆராய்ந்தால் உணர்வு பெற முடியும். இது 1172. அடுத்து ஊடியவரை உணராமை 1304, கலந்துணர்த்தும் காதலர் 1246, ஊடல் உணர்தல் புணர்தல் 1109. இவையெல்லாம் ஊடலுக்கான சூழலை அடிப்படையாக கொண்டு உணர்வு உருவாக்கம் பெறுகிறது. இருக்கிறது, தலைமகளிடம் ஊடல் இருக்கிறது. அந்த ஊடலுக்கான சூழல் உணர்வாக தலைமகனிடம் உருவாக்கம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். தலைமகளிடமும் உணர்வு உருவாக்கம் பெறுகிறது. ஊடியவரை உணராத நிலை, கண் காட்சி, அது கண்ட காட்சி. அவள் தலைமகள் சொல்லுகிறார், ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்றுன்னுவார். அப்ப ஊடியவரை உணரணும், அவன் பார்க்கிறான், ஊடுகிறாள், கண்ட காட்சி இருக்கிறது, அது உணர்வாக வந்திருக்கணுமே அப்படி என்று அவள் பார்க்கிறாள். கலந்துணர்த்தும் காதலர் என்று சொன்னால் குலத்தில் சூழல், அதை தணிப்பதற்காக தலைமகன் மேற்கொள்ளுகின்ற அந்த முன்னிலை, அது உணர்வாக வெளிப்படுகிறது. அதன் பிறகு ஊடல் உணர்தல் புணர்தல் என்ற வரி நிலையிலே ஊடல் என்ற சூழல் அங்கே உணர்வாக வெளிப்படுகிறதுன்னு பார்த்தோம். அப்ப குறிப்பறியும் திறன், ஆராய்தல், ஊடல், சூழல், இந்த மூன்றும் குடும்ப அளவில் உணர்வான வெளிப்பாட்டிற்கு வாயில்களாக அமைகின்றன என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து சமுதாயம். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றே புண்ணென்று உணரப்படும் சொல்றேன். என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? கண்ணோட்டம் என்பது என்ன? சமுதாய விழுமியம், சமுதாய சான்றோருடைய எதிர்பார்ப்பு. அது இல்லைன்னா புண்ணென்று உணரப்படும், பழிக்கப்படுவான் என்ற நிலை வருகின்ற பொழுது சான்றோருடைய எதிர்பார்ப்பு என்பதுதான் உணர்வாக மாறுகிறது. அதன் பிறகு செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னன்னு வருது. இங்கே கேள்வி அறிவு ஈடுபாடு இன்மை உணராமைக்கு காரணமாகிறது. அப்ப உணர்வுக்கு எது காரணமாகும்? கேள்வி அறிவு உண்மை.
கேள்வி அறிவு இருக்குமானால் அது உணர்விற்கு வழிகாட்டும் வாயிலாக அமையும். இங்கே கேள்வி அறிவு இன்மை உணராமைக்கு வழிகாட்டுகிறதுன்னு சொன்ன அதனுடைய எதிர்நிலை பெறப்படு பொருள் என்னன்னு பார்த்த கேள்வி அறிவில் ஈடுபாடு இருக்குமானால் அங்கே உணர்வு கருப்பொருள். அதற்கடுத்து நாம் பார்வது உணர்வது உடையார் முன் சொல்லல். உணர்வது உடையார்னு சொன்ன நாம் பேசுகின்ற உணர்வதை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நமக்கு பழக்கப்பட்ட உறவினர்கள், சுற்றத்தினர்கள், நண்பர்கள், அந்த பொருளை எல்லாம் உள்ளடக்கி அமைவதுதான் உணர்வது உடையார். அப்ப என்ன வருகிறது? எது உணர்வு தருகிறது? பலகால் பழக்கம். அறிந்தார், நம்மை அறிந்தவர்கள், நம்மை உணர்ந்தவர்கள், அந்த நிலைப்பாடு உணர்வாக வளர்ச்சி பெறுகிறது. அப்ப என்ன வருகிறது? சமுதாயத்தில் சான்றோருடைய எதிர்பார்ப்பு உணர்வாகிறது, கேள்வி அறிவு ஈடுபாடு உணர்வாகிறது, அறிந்தார் உறவு உணர்வாக மலர்கிறது. இது சமுதாயத்தை பொறுத்தவரை. இதெல்லாம் வேற எந்த நூல்லையும் இருக்காதுங்க. இந்த ஒரு நாள் நாங்க எல்லாம் இதெல்லாம் எண்ணி வகுத்து கொண்ட நட்பளவிலான உணர்வு. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அப்படின்னு வருகிறது ஒரு குறள் 516. இது மன்னிக்கவும் நாட்டளவில் இது மேலாண்மை திறன். செய்வானை யார் எதை செய்கின்றவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவனுக்கு ஏற்ற வினை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், காலத்தோடு உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். அப்ப மேலாண்மை திறன் உணர்வாக இங்கு வெளியாக்கம் பெறுகிறது. உலக உணர்வு என்று வருகின்ற பொழுது வானின்று உலகம் விளங்கி வருதலால் நான் அமிர்தம் என்று உணரற்பாற்று உணர வேண்டும் சொல்ற. அப்ப என்ன, எது உணர வேண்டும்? இயற்கையின் பயன் உணரப்பட வேண்டும், மழையின் பயன் உணரப்பட வேண்டும். அப்ப மழை என்ன செய்கிறது? வானின்று உலகம் வழங்கி வருகிறது. அது நிலையாக நின்று வருவதனால் உலகம் என்கின்ற நிலப்பகுதி, உலக உயிர்கள், உலக மக்கள், அவை இவர்களெல்லாம் வாழ்வும் வளர்ச்சியும் பெற்று வருகிறார்கள். ஆகவே அதை அமிர்தத்திற்கு நிகராக நாம் உணர வேண்டும் சொல்றார். இப்ப எது உணர வேண்டும்? இயற்கையின் பயன், மழையின் பயன் இங்கு உணர்வாக ஆக வேண்டும் என்று பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து ஆன்மீக அளவிலான உணர்வு. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின். ஓர்த்து என்றால் ஆராய்தல் என்று பொருள். அப்ப இருப்பதை தான் என்ன என்பதை உண்மையாக அவன் உள்ளார்ந்த நிலையில் ஆராய்ந்து அறிய வேண்டும். அது உணர்வாக மாறுகிறது. 357. நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடைன்னு சொல்வார் 331. அப்ப நில்லாதவற்றை நிலையென என்று உணர்தல் அறியாமை. நில்லாதவற்றை நிலையென என்று உணர்தல் என்பது அறியாமை. உடனே மேலே பார்க்கின்ற பொழுது அப்படி நம்ம பூமியை பார்க்கின்ற பொழுது நம்ம அப்படியே உட்கார்ந்து கொண்டு நிலையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நிலையாக நாம் போகிறோம்னா இல்லை. உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அது சூரியனும் சுற்றி வருகிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு மலையை பார்க்கிறோம், அந்த மலை அப்படியே ஏதோ அசையாமல் ஆடாமல் இருப்பதாக நினைக்கிறோம். இல்லை, அந்த மலைக்குள் கோடானு கோடி அணுக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அறியாமை உணர்வு பெறாமைக்கு போய்விடும், புல்லறிவாகிவிடும். ஆக தெளிந்த அறிவு இருந்தால் அது உணர்வாகும். பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும். அதேதான் இது அறியாமை உணர்வு இன்மைக்கு வழிவகுக்கும். அறிவு என்பது உணர்வுக்கு வழிவகுக்கும். சார்பு உணர்ந்து சார்பு கடவொழியின் மற்றழித்து சார்தரா நோய் அப்படின்னு சொல்றார். சார்பு என்பது தன்னிலை அறிதல், தன் சார்பு அறிதல், தன்னை பற்றி அறிதல், தன் சமுதாயத்தை தன் சமுதாய சூழலில் தன்னிலை என்ன என்பதை அறிதல், இயற்கையில் தன்னிலை என்பதை அறிதல். ஆக உலக நிலையில் தன்னிலை என்பதை அறிதல். அதுதான் சார்பு உணர்தல். அப்ப சார்பு உணர்கின்ற தன்மை ஏற்படும் என்று சொன்னால் அது உணர்வாக வெளிப்பட வழிவகுக்கும். அதற்கடுத்து உண்ணாமை வேண்டும் புலால் இதொன்றன் புண் அது உணர்வார் பெறின். அது யார் உணர்வது? கொல்லாமை என்கின்ற எண்ணம் கொண்டது. ஆக கொல்லாமை என்கின்ற அந்த எண்ணம் உணர்வாக
மாற்றம் பெறுகிறது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் ஐயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. அங்கு ஐம்புல உணர்வு, ஐம்புல அறிவு, ஐம்புல உணர்வாக மாற வேண்டும் என்று கேட்கிறார். மெய்யுணர்வாக மாறணும். அப்ப நம்ம முதலே சொல்லியிருக்கோம், உண்மை என்பது வேறு, மெய்மை என்பது வேறு, வாய்மை என்பது வேறுன்னு ஒரு பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். உண்மை என்று சொல்லக்கூடியது உள்ளதை சொல்லக்கூடியது, இருப்பதை சொல்லக்கூடியது, எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் யாராலும் எப்பொழுதும் நிறுவப்படுவது அல்லது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எடுத்து சொல்லப்படுகின்ற முடிவுகள், கணக்கியல் அடிப்படையில் எடுத்து சொல்லப்படுகின்ற முடிவுகள், அவை எல்லாம் உண்மைகள் ஆகின்றன. மெய்மை என்பது தத்துவம் சார்ந்தது, அவைகள் உண்மைகள் அல்ல. ரெண்டு நிலை இருக்கும். உண்டு என்பார் ஒருவர் இருப்பார், இல்லை என்பார் ஒருவர் இருப்பார். இதெல்லாம் மெய்மைகள். இப்ப கடவுள், மேல் உலகம், கீழ் உலகம், அதன் பிறகு 7 பிறப்பு, மறுபிறப்பு, 7 பிறப்பு, இவையெல்லாம் உண்மைகள் அல்ல, மெய்மைகள். அது தெளிவாக நம்ம பார்க்கணும். திருக்குறளை அடிப்படையாக நாம் பார்த்தால். ஆனால் சமயத்தவர்கள் என்ன சொல்வார்கள்? இதையெல்லாம் உண்மைகள் என்று சொல்வார்கள். ஆனால் அடிப்படையில் மெய்ப்பொருள் அடிப்படையில் நாம் பார்த்தால் இவையெல்லாம் மெய்மைகள். அதனால்தான் ரெண்டுக்கும் காரணம் சொல்வார். உண்மை என்றால் நீ ஏற்றுக்கொள், அதுக்கு ஆராயணும்னு அவசியம் இல்லை. உலகத்தார் உண்டு என்பது இல்லை என்பான், வையத்து அழகையா வைக்கப்படும். உலகத்தார் உண்டுன்னு சொன்னா இல்லைன்றதுல ஏற்றுக்கொள், முடியுமானால் ஆராய்ந்துப்பார். ஆனா மெய்மை என்பதை நீ முழுதும் ஆராய்ந்துட்டே இருக்கும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார். எல்லாரும் உரை எழுதுகின்ற பொழுது உண்மை பொருள் காண்பது அறிவுன்னு எழுதுறாங்க. உண்மை பொருள் வேறு, மெய்மை பொருள் காண்பது அறிவுன்னு தான் சொல்றாரு. மெய்மை பொருள் தான் காண முடியும். எதை சொன்னார்? அப்ப அந்த நிலைப்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே ஐம்பல அறிவு என்பது ஐம்பல உணர்வாக மாறுகிறது. இது ஒரு நிலைப்பாடு. அதற்கடுத்ததாக நட்பு அளவிலான உணர்வு. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் கொட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் சொல்றார். இங்கே எப்படி வெளிப்படும்? அவங்க சொற்களை சொல்றாங்க பாருங்க, சொற்கள். அந்த சொற்கள் நம் உள்ளத்திலே பிரதிபலித்து அது உணர்வாக நம் உள்ளத்திலே உருவாக்கம் பெறும். நண்பர் போல நடிப்பான், நண்பர் போல நயமா பேசுவான். ஆனா நம்ம உள்ளத்துல இவன் நயவஞ்சகம், உள்ளத்துல இந்த சொல் இப்படி வருகிறது என்று எண்ணுகின்ற பொழுது நம் உள்ளத்தில் உணர்வு உருவாக்கம் பெறுகிறது. அதுக்கடுத்ததாக பேதமை ஒன்று. இது 826வது பாடல். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க. குறள் 805. இங்கே பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க, நோதக்க நட்டார் செய்யும். இங்க என்ன வருகிறது கருத்தாக்கம்? நட்புரிமை. அவன் தப்பு செய்வான், அறியாமை தப்பு செய்வான். ஆனா அதை நட்புரிமையோடு அதை ஏற்றுக்கொள்ளணும், அந்த உணர்வு வேண்டும். அப்ப அந்த நிலையில் நட்புரிமை என்கின்ற ஒன்று இங்கு உணர்வாக மலர்ச்சி பெறுவதை நாம் காண முடிகிறது. இது வழிகள், வாயில்கள், எப்படியெல்லாம் உணர்வுகள் எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்றன என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு உணர்வுகளும் வேண்டுதல்களும். வள்ளுவரை கேட்கிறார், வேண்டுதல் வைக்கிறார். இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செய்யணும். நீ உனக்கு துன்பம் தரத்தக்கவை என்று எதை எண்ணுகிறாயோ, எதை உணர்கிறாயோ, அதை நெருங்கி இன்னொருவருக்கு செய்ய நினைக்கிறார். அப்படிப்பட்ட எண்ணத்தை நீ மேற்கொள்ளாது. அப்ப என்ன பொருள்? வேண்டுகிறார் மற்றவங்க. இது துன்பம் தரக்கத்தக்கதுன்னு உணர்றேன்னா அந்த துன்பத்தை மற்றவங்களுக்கு செய்யாதப்பான்ற. அப்ப அவருடைய வேண்டுகோள் 316. இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக. 712. சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர்னு வருது. அப்ப என்ன கேட்கிற, என்ன வேண்டுகோள் வைக்கிறார்? நீ பேசுகின்ற பொழுது இடையிடையே அங்கே இருக்கின்ற அவையில் இருக்கின்றவர்களுடைய போக்குகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு பேசணும். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஒருத்தன் தூக்கி கொரட்டை விட்டுக்கிட்டே இருப்பான்.
அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு பேர் அவன் குரட்டை விடுறான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தூங்க குரட்டை விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? அவர்களை விழிப்புணர்ச்சி பெற வைக்கணும். அவர்களை எழுப்புவதற்கு நம்முடைய நாம் கற்ற கல்வி, நாம் கற்ற சொல்லினுடைய அந்த ஆற்றல் அவர்களை அப்படி தூக்கி நிறுத்தி மறுபடியும் நம்ம சொல்றதை கேட்கிற அளவு கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, உணர்ந்து சொல், நன்றாக உணர்ந்து சொல். இடையிடையே நிகழ்கின்ற நிகழ்வுகளை அறிந்து அறிந்து நீ பேசணும். சும்மா ஒரே மாதிரி தொடங்கின மாதிரி ஒரே மாதிரி பேசிட்டு போன பயனில்லை. நடையை மாற்றணும், பேச்சை மாற்றணும், உணர்ச்சி மெய்ப்பாடுகளுக்கு மெய்ப்பாடுகளுக்கு இடத்துக்கேற்ற மாதிரி மாற்றணும். எல்லாம் தெரிந்தால்தாங்க நாம அவையை நம் பக்கம் வைக்க முடியும். அதாக இந்த 2 வேண்டுகோள்கள் வைக்கிறார்னு பார்க்கலாம். அதன் பிறகு உணர்வுகளும் விளைவுகளும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. முதல்ல நன்மைகள் பார்க்கலாம். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். நான் ஒரு சிலது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க இதே மாதிரி நீங்க ஆராய்ந்து நன்மை தீமைகள் எல்லாம் நீங்க இன்னும் காணணும். ஏன்னா இது ஒரு நாள் கூத்து, அதனால சில 1-2 விடுபட்டு இருக்கோம். நீங்க ஆராய்ந்து அறிந்து ஆய்வு எழுதுகின்ற பொழுது நீங்க இன்னும் சேர்த்து எழுதணும். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். ஆக ஒன்றை பிழையாக உணர்ந்த போதும் பேதமைக்கு உரியனவற்றை சொல்ல மாட்டார்கள். இது ஒரு பயன், ஒரு தனி மனித பயன். என்றால் ஒரு அவையிலே பேசுகின்ற பொழுது நல்லா நல்லா ஆராய்ந்து தெரிந்து கேள்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றவர்கள் பிழையாக ஒன்றை உணர்ந்த பொழுதும் கூட பேதமைக்குரியத்தை சொல்ல மாட்டாங்க. முட்டாள்தனமா பேசுறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு வராது. ஏன்னா அவன் நன்றாக ஆராய்ந்து தெளிந்து பெற்ற கேள்வி அறிவுடையவனாக இருக்கிறான். இரண்டாவது, முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். அவனுடைய உள்ளத்துக்கிட்ட போய் நின்று அணுக்கமாக சென்று நம் மனத்தை உள்ளத்துக்குள் அணுக்கமாக கொண்டு சென்று அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று உணர்கின்ற ஆற்றல் ஒருவன் பெற்றிருப்பானே, ஆனால் அவன் முகத்தை பார்த்தாலே போதும். போய் வேற எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, என்ன ஏதும் கேட்க வேண்டியதில்லை. முகத்தை பார்த்த உடனேயே குறிப்பறியும் கரத்தால் அவன் உடனே பயன்பெற்று விடுவான். என்ன பேசுகிறான் என்பதை தெரிந்து கொள்வான். குறள் 708. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். எந்த ஐயப்பாடும் இல்லாமல் பிறன் உள்ளத்தில் இருக்கின்றவற்றை உணர்கின்ற ஆற்றல் பெற்றவனை சமுதாயம் மதிக்கணும். எப்படி மதிக்கணும்? அல்லது சமுதாய மதிப்பு அவன் பெறுவான். எப்படி பெறுவான்? தெய்வத்துக்கு நிகரான சமுதாய மதிப்பை பெறுவான். தெய்வமாக அவன் மதிக்கப்படுவான். 702 சொல்லுகிறார். குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குழல். 703 வருது. ஒருவனுடைய குறிப்பு ஒருவன் வெளிப்படுத்துகின்ற மெய்ப்பாடுகள், வெளிப்படுத்துகின்ற சொற்கள், இந்த குறிப்புகளில் இருந்து அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை குறிப்பாக அறியக்கூடிய ஆற்றல் ஒருவன் பெற்றிருப்பானேயானால் உறுப்பினர் யாது கொடுத்தும் கொடல். அவனை எது கொடுத்தாலும் எதையேன்னு கொடுத்தாவது நீ உறவாக கொள். அப்ப என்ன கிடைக்கிறது? குறிப்புணர்வார்க்கு சமுதாய உறவு பெருகும். அதான் இங்க இருக்கு, சமுதாய உறவு பெருகும். அதைத்தான் இந்த குறளிலே திருவள்ளுவர் உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது தடை இருக்கா? ஏதாவது தடையா அமையுமா அப்படின்னாக்கா அது கூட ஒரு இடத்துல ஒரு 1046வது குறள்ல சொல்ற என்ன? நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும். நல்ல நூல்களிலே நாம் ஆராய்ந்து கற்றவற்றையெல்லாம் நன்றாக உணர்ந்து சொல்லினும் நாம் சொல்லுகின்ற சொற்பொருள் சோறுபடும். நம்ம சொல்றதை அவன் கேட்க மாட்டான், ஏதோ பேசுறான். எப்போ ஒருவன் ஏழை என்று இருந்தார்,
ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அத சொல்ற, நன்றாக நல்ல நூல் பொருள்களை எல்லாம் தெளிவாக ஆராய்ந்து கற்ற ஒருவன் அதை நன்றாக உணர்ந்து எடுத்து சொன்னாலும் அவன் வறியவன் என்றால் அவன் சொல்லிடுவான். அப்ப உணர்வு என்பது மதிப்பிழந்தது. அவன் பெற்ற உணர்வுகளை யாரும் உணர்ந்து மதிக்கின்ற நிலை ஏற்படாது. எப்பொழுதும் வறியவன். ஆக இப்படி நீங்கள் இந்த உணர்வு தொடர்பான சிந்தனைகள் உங்களிடம் பல கோணங்களிலே எடுத்து வைத்திருக்கிறோம். உணர்வு என்றால் என்ன? உணர்வுக்கான தரவுகள் என்ன? தனி மனித உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றன? குடும்ப உணர்வுகள் எந்தெந்த குரல்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன? சமுதாய உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றன? நாட்டளவிலான உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றன? உலகளவிலான உணர்வு எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றது? ஆன்மீக அளவிலான உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றன? நட்பளவிலான உணர்வு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் பார்த்தோம். அதற்கடுத்து உணர்வுகள், எந்த உணர்வுகள் தோன்றுவதற்கான வாயில்கள் என்னென்ன? தனி மனித அளவில், குடும்ப அளவில், சமுதாய அளவில், நட்பளவில், உலக அளவில், ஆன்மீக அளவில் எந்த வகையில் இந்த உணர்வு வெளிப்பாடு ஆக்கம் பெறுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு உணர்வினால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்று ஒரு சிலவற்றை கோடிட்டு காட்டியிருக்கின்றோம். உணர்வு என்பது மதிப்பிழந்து போகின்ற இடமும் உண்டு. அப்படி என்பதை வறுமை உற்ற போது நமக்கு மதிப்பு உயர்ந்த உணர்வுகள் நம்மிடம் இருந்து வெளிப்பட்டாலும் கூட அதற்கு மதிப்பு கிடைக்காத இந்த சமுதாயத்தில் அவன் ஏழையாக இருக்கிறான் என்ற நிலைப்பாட்டிலே ஒரு சில கருத்தியல்களை இன்றைக்கு நான் ஆராய்ந்து, ஆனால் இது எந்த நூலிலும் நீங்கள் தேடினால் கிடைக்காது, உறுதியாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் நுணுக்கமாக ஆராய வேண்டும். ஒரு நாளில் என்னால் இவ்வளவுதான் முடிந்தது, அதுவும் அரை நாளில் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் இன்னும் ஆராய்வீர்கள் என்றால், ஏன்னா என்பது ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறீர்கள், மதிநுட்பம் உடையவர்கள் இருக்கிறீர்கள், ஆய்வு நுட்பம் உடையவர்கள் இருக்கிறீர்கள். இதை நீங்கள் இன்னும் நுட்பமாக நீங்கள் ஆராய்வீர்களானால் இன்னும் பல்வேறு வகையில் பொருட்கள் புறப்படும். இதையே நாங்கள் சிந்தனை கோட்பாடாக்கும் பயிலரங்குக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 10 கோட்பாடுகளாவது நாங்கள் வரையறுப்போம். அது மிகப்பெரிய உச்சக்கட்ட ஆய்வு. சிந்தனைகளை கோட்பாடாக்குதல் என்பதை நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே புதிதாக கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு நாங்கள் வழங்கினோம். மிக ஆழமான நுட்பமான ஆய்வுகள் அவை. அதற்குள் இதை உட்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் 10 கோட்பாடுகளாவது வரையறுக்கின்ற அளவிற்கு விரிவு பெறும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டால் பயிற்சி பெற்றவர்கள் ஓரளவாவது நீங்கள் ஆராயுங்கள், எங்களை போன்ற ஆய்வாளர்களாக நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லி இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உணர்வுகளை ஆராய்கின்ற பொழுது எந்த இடத்திலும் சாதியை பற்றிய இடம் கிடையாது. இவன் தான் நல்ல உணர்வு, இந்த ஜாதியான் தான் நல்ல உணர்வுடையவன் எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. இந்த மதத்தான் தான் சிறந்த அறிவை பெறுவான், அவனிடம்தான் சிறந்த உணர்வு தோன்றும் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. இந்த இனத்தான் தான் நல்ல உணர்வு பெறுவான் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. இந்த நாட்டவன் தான், இந்த மொழியாளன் தான் நல்ல உணர்வு வரும், மற்றவர்களுக்கெல்லாம் வராதுன்னு சில தத்துவங்கள் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி ஏதாவது சொல்றாருன்னா திருக்குறளை அப்படிப்பட்ட எண்ணங்களே எங்கும் இல்லை. ஆக இந்த நிலையை நாம் ஆராய்கின்ற பொழுது திருக்குறள் இந்த உணர்வு சார்ந்த இந்த சிந்தனைகளில் உலக பொது நூல் என்பதை மிக தெளிவாக நாம் இனங்காண முடிகின்றது என்று சொல்லி இந்த வகையில் இந்த ஒரு நாள் ஆய்வின் சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் ஒரு நாள் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.